نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أما بعد فأوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله وقال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطيع الله ورسوله فقد فاز فوزا عظيما அளவற்ற அருளாளனும் நிகரற்ற நிறைந்த அன்புடையனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரை போற்றி இப்புனிதமிக்க ஜும்மா உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த சகோதரர்களே, புனிதமிக்க ஜும்மாவுடைய தலைப்பு குலூபுன் தஸ்குனுஹா அர் ரஹ்மத்து. கண்ணியமிக்கவர்களே, உலகத்தில் பிறந்த யாவருமே ஒருவருக்கொருவர் இரக்கமுள்ளவர்களாக, கருணை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று ஒரு தலைப்பு தரப்பட்டிருக்கிறது. இரக்கமுள்ள மனிதன் இறைவனிடத்தில் மிக சிறந்த குணமுடையவனாக இருக்கிறான். அதுபோல கருணை உள்ளம் என்று சொல்லலாம், அவன் இறைவனிடத்தில் மிகப்பெரிய அந்தஸ்துக்குரியவனாக இருக்கிறான். நம்ம கருணை உள்ளம் சொன்னாலும் இரக்கமுள்ளம் சொன்னாலும் தமிழில் ஒன்று தான். ஆனால் இந்த இரக்கமுள்ள மனசு இருக்கிறது இஸ்லாத்தின் அச்சாணியாகவும் இஸ்லாத்தின் அஸ்திவாரமாகவும் இருக்கிறது. காரணம் என்னவென்று தெரியுமா? இந்த இறக்கப்படக்கூடிய பண்பு அல்லாஹ்வுடைய பண்பில் உள்ளது. அல்லாஹ் அடியாரின் மீது இறக்கப்படக்கூடியவனாக இருக்கிறான். இந்த இரக்கமுள்ள பண்பு, கருணை உள்ள பண்பு, கருணை நபிகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பண்பாக இருக்கிறது. இந்த இறக்கப்படுவது இருக்கிறது தீனை நம்ம மீது எந்த சுமையும் சுமக்காமல் நமக்கு இரக்கம் காட்டுகிறது. இரக்கமுள்ள மனசு ஈமானின் அடையாளமாக இஸ்லாம் போதித்து காட்டுகிறது. எனவே அர் ரஹ்மத்து அலல் ஹல்கி குல்லின் ஜமியா, அனைத்து உலகத்தில் படைத்த எல்லா இறைவன் படைத்த அனைத்தின் மீது நாம் இரக்கம் காட்ட கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தன்மையில் உள்ளதுதான் அல்லாஹ் திருமறையில் சொல்லி காட்டுவான், ஒவ்வொரு அரஹமுர் ராஹிமீன், இரக்கம் காட்டக்கூடியவர்களுக்கெல்லாம் மிக மிக மேலான இரக்கம் காட்டக்கூடியவனாகி அல்லாஹ் என்று அல்லாஹ் தன்னை அறிமுகப்படுத்துகிறான். யாரின் மீது இரக்கம் காட்டுகிறான்? பலகீனமானவர்கள் மீது. யாரின் மீது இரக்கம் காட்டுகிறான்? ரொம்ப வயசு தள்ளாளிய மீது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்வான், கதப ரப்புக்கும் அலா நஃப்ஸிர் ரஹ்மா, இரட்சகன் அல்லாஹ் தன் மீது விதியாக்கி கொண்டானா, கடமையாக்கி கொண்டானா. எதை? ரஹ்மத்தை, இரக்கத்தை. மனிதர்கள் மீது இரக்கம் காட்டுவது என் மீது கடமை என்று அல்லாஹ் திருமறை திருக்குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். அதனாலே தான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இரஹமு துரஹமு, மக்களே நீங்கள் மக்களுக்கு மனிதர்களுக்கு இரக்கம் காட்டுங்கள், அல்லாஹ் உங்கள் இரக்கம் காட்டப்படுவீர்கள் அல்லாஹுவால் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ் நபியை அறிமுகப்படுத்தும் போதே முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று அல்லாஹ் திருமறை திருக்குர்ஆனில் அல்லாஹ் அறிமுகப்படுத்தும் போது என்ன சொல்கிறான் தெரியுமா? அவர்கள் ருஹமா உபைனவும், ரசூலுல்லாஹ் ஈமான் கொண்டவர் மீது அன்பு காட்டுவார்கள், பிரியமாக இருப்பார்கள், கருணை காட்டுவார்கள். ஆனால் ருஹமா உபைனவும், சஹாபாக்கள் தங்களுக்கு மத்தியில் ஈமான் கொண்டவர் மீது கருணை உள்ளவர்களாக இருப்பார்கள், இரக்கம் உள்ளவர்களாக இருப்பார்கள். இன்னைக்கு நம்மள்ட்ட அந்த பண்பே இல்லை. அந்த பண்பு இல்லாதனால தான்
நம்ம சிதறி கிடக்கிற காரணமாகத்தான் இன்னைக்கு நம்மளை பந்தாடுகிறான். இந்தியாவுடைய ஆதிக்க சக்தி பந்தாடுவதற்கு இதுவும் ஒரு காரணம் என்று வல்லுநர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். எனவே இந்த தருணத்தில் நாம் பார்க்க வேண்டும், இரக்கமுள்ள எவர்கள் எந்த கொள்கையை சேர்ந்தவர்களாக இருக்கட்டும், முஸ்லீமாக இருக்கட்டும், நான் முஸ்லீமாக இருக்கட்டும், முஸ்லீம்களிலேயே இணை வைப்பாளராக இருக்கட்டும், இரக்கம் என்பது வேறு, அவர்கள் மீது காட்டுவது என்பது வேறு என்று இஸ்லாம் என்ன செய்து காட்டுகிறது. கொள்கை வேறு, இரக்கம் வேறு. எனவே அர்-ராஹிமூன், நீங்கள் இரக்கம் காட்டுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபிகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக சொல்லக்கூடிய நேரத்தில் இரக்கம் காட்டியவர்களுக்கு என்ன கூலி கிடைக்கும், அதே இரக்கத்தை அல்லாஹ் காட்டுகிறான். அல் ஜஸா மின் ஜின்ஸில் அமல் என்று அரபிலே சொல்லித் தருவார்கள். கூலிக்கு அதே நிகராக கூலி கிடைக்கும். எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அர்-ராஹிமூன் அல்லதீன யர்ஹமூன மன் ஃபில் அர்தி, பூமியிலே யார் யாரெல்லாம் இருக்கிறார்களோ, அது எவர்களா இருக்கலாம், இன்சானா இருக்கலாம், மனிதனா இருக்கலாம், ஹைவானா இருக்கலாம், மிருகங்களா இருக்கலாம், பறவைகளா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் இதுதான், அதன் மீது நீங்கள் கருணை காட்டுங்கள், இரக்கம் காட்டுங்கள். அப்படி இரக்கம் காட்டக்கூடிய நேரத்தில் இரஹமுர் ரஹ்மான், அல்லாஹ் ரஹ்மான் என்று சொன்னால் அளவற்ற அருளாளன், அல்லாஹ் உங்கள் மீது கருணை காட்டுகிறான். ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு சொல்றாங்க, மன் இரஹமு மன் ஃபில் அர்தி, நீங்கள் பூமியில் உள்ள எல்லா வஸ்துக்கள் மீது இரக்கம் காட்டினால் இரஹமுக்கு மன் ஃபிஸ் ஸமா, வானத்தில் உள்ள அல்லாஹ் உங்கள் மீது கருணை காட்டுவான். சில நேரத்தில் நம்ம துஆவின் மூலமாக நடக்காத காரியம், நம்ம அமலின் மூலமாக நடக்காத காரியம், நம்முடைய லட்சியம் அல்லாஹ்வுடைய இரக்கத்தின் காரணமாக நடக்குது. காரணம் என்ன, நாம யாரின் மீதோ எவரின் மீதோ அல்லாஹ் படைத்த படைப்புகள் மீதோ உயிரினங்கள் மீதோ நம்ம இரக்கம் காட்டியிருந்தா அல்லாஹ் நமக்கு இரக்க காட்டுவான் என்பது ஆயத்தும் ஹதீஸும் போதிக்கிறது. அதனால தான் நபிகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மல்லம் யர்ஹம் லா யர்ஹம், யார் இரக்கம் காட்டவில்லையோ அல்லாஹ் இரக்கம் காட்ட போவதில்லை, இரக்கம் காட்ட மாட்டான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஏன்னு சொன்னா, ஜனங்களுக்கு நீங்க இரக்கம் காட்டலன்னா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களை எப்படி பார்க்கறான்னா, நீங்க இரக்கம் காட்டுவதற்கு அல்லாஹ் இரக்கம் காட்டுவது நீங்க தகுதி உள்ளவர்களாக வளர்த்துக் கொள்ளல, தகுதி இல்லை உங்கள்கிட்ட அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தியை இமாம் புகாரி ரஹமத்துல்லாஹி அவர்கள் தங்களுடைய நூலில் கொண்டு வராங்க. அதனால தான் அல்லாஹ் இப்படி பேசுவான் குர்ஆனில், நபியை பார்த்து இரக்கம் காட்டக்கூடிய வசனம் எப்படி வரும்னு சொன்னா, உங்களுக்கு மேலோட்டமாக பார்த்தா அப்படி தெரியாது, ஆழமாக முஃபஸ்ஸிரீன்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா, நபியை பார்த்து அல்லாஹ் ஒரு இடத்துல பேசுகிறான், அலம் யஜிதுக யதீமன் ஃபஆவா, நபி அவர்களே உங்களை யதீமாக நாம் கண்டோம், வயிற்றில் நீங்கள் உம்மாவுடைய வயிற்றில் இருக்கும் போதே என்னது தந்தை இறந்து விட்டார், நீங்கள் சிறு வயசில் இருக்கக்கூடிய நேரத்தில் உம்மா இறந்து விட்டாங்க, அதனால அலம் யஜிதுக யதீமன், உம்மை யதீமாக அனாதையாக நாம் பெற்றுக்கொண்டோம், அல்லாஹ்வாகிய நாம் ஃபஆவா நாம் அரவணைத்தோம். எனவே ஃபஅம்மல் யதீம, யதீம்கள் வந்தால் அனாதைகள் வந்தால் ஃபலா தகஹர், நீங்கள் விரட்ட வேண்டாம். அல்லாஹ் எப்படி, அல் ஜஸாவு மின் ஜின்ஸில் அமல், என்ன அமல் செஞ்சீங்களோ அதுக்கு அல்லாஹ் பதிலடி கொடுப்பான், அப்படியே தருவான். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுறானே, அல் ஜஸாவுல் இஹ்சான் இலல் இஹ்சான், நன்மைக்கு நன்மையை தவிர கூலி இல்லை என்று அல்லாஹ் சூரத்துல் ரஹ்மானில் பேசுவானே, அதே கருத்து தான். எனவே பாசத்துக்குரிய சகோதரர்களே, ஒவ்வொரு அல்லாஹ் சொல்லி சொல்லி காட்டுறான், இறக்கப்படும் நபி அவர்களை இறக்கப்படுங்க மக்களுக்கு மத்தியில், உங்களை நாங்கள் இறக்கப்பட்டு அல்லாஹ்வாகிய நான் இறக்கப்பட்டு இந்த அளவுக்கு கொண்டு வந்தேன். ஒவ்வொரு வால்லன் ஃபஹதா, உங்களுக்கு நேர்வழி என்றால் என்னவென்று தெரியாமல் இருந்தது, நாம் நேர்வழி காட்டினோம். மாக்கு இந்த தத்ரீமல் கிதாப் ஒரு ஈமான், கிதாப் என்றால் என்ன தெரியுமா, குர்ஆன் என்றால் என்ன தெரியுமா, ஈமான் என்றால் என்னன்னு தெரியுமா, நாம் தான் உமக்கு என்ன செய்யும், கிதாபையும் காட்டினோம், ஈமானையும் காட்டினோம், நேர்வழியும் காட்டினோம். அதனால வாம்மஸ்ஸாயில் ஃபலா தன்ஹர், யாராவது மார்க்க ஞானத்தை கேட்டு வந்தால், கேள்வி கேட்டு வந்தால், ஃபத்வா கேட்டு வந்தால், அந்த இல்மை தேடி வரக்கூடிய ஒரு இடத்துல நீங்க விரட்டி விட வேண்டாம் என்றும் ஐமாக்கள் தஃப்சீருடைய உலமாக்கள் நமக்கு சொல்லி தருவார். வித்தியாசமான அர்த்தம், குர்ஆனை இந்த நோக்கத்தில் நீங்க பார்க்கிறீர்களோ அதற்கெல்லாம் வளைந்து கொடுப்பதுதான் குர்ஆன். எனவே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்படி சொல்லி காட்டுறான், யாரும் கேள்வி கேட்டு வந்தா ஃபலா தகுன் ஜப்பாரன், அவங்கள அடக்கி ஆள வேண்டாம், ஒலா முத்தகப்பீரை, நீங்கள் அவங்கள ரொம்ப பெருமையாக நீங்கள் அவங்க உதாசீனப்படுத்த வேண்டாம். மார்க்கம் கேட்குறாங்களா, கல்வியை தேடி வராங்களா, அவங்கள கொடுங்க. அல்லாஹ் அடுத்து சொல்கிறான், இரக்கம் காட்டுங்கன்னு சொல்கிற இடத்துல ஒவஜதக ஆயிலன் ஃபாக்னா, வறுமை உள்ளவராக நபி அவர்களை உண்மை பெற்றுக்கொண்டோம், ஃபாக்னா நாம் தேவையற்றவர்களாக ஆக்கினோம். எனவே வாம்மா பி நிஅமத்தி ரப்பிக ஃபஹத்திஸ், உம்முடைய நியமத்தை நீர் அறிவிப்பீராக. ஏழை பாலைகள் வந்தால் நல்லறங்களுக்காக வேண்டியும் மிஸ்கீன்களுக்காக வேண்டியும் நன்மையான காரியத்துக்கு நீங்கள் செலவழிப்பீராக என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இரக்கம் காட்டும்படி அல்லாஹ் சொல்லி காட்டினான். குர்ஆனை எடுத்து பாருங்களேன், நபிமாருடைய பண்பே பாருங்க,
நம்ம குரானை எப்போ எடுத்து பார்ப்போம்? ரமதான் வந்தா அடுத்த ரமதான் தான், பாயிண்ட் டு பாயிண்ட், இடையில்லா பேருந்து. அப்புறம் யாரையும் காணாப்போம். இப்போ எவ்வளோ முஸ்லீம்கள் வந்து இந்த பள்ளி வாசல்லையே ரமதானுடைய காலத்தில் ஜிம்மா தொழுதாங்க. இப்போ அவங்களாம் எங்கே போயிட்டாங்க? ஜிம்மா தொழுவாமே இருப்பாங்க. மூட்டையை கட்டி வச்சுட்டோம், அடுத்து பார்த்துக்கிட்டோம்னு நினைக்கிறாங்க. அருமைக்குரிய சகோதரர்களே, வலம்மா மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய சரித்திரம் நமக்கு தெரியும், நீலடிய சரித்திரம். அதை பேசினா 1000 ஜிம்மா தேவைப்படும். ஏன்னா குரான்ல வரலாறு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அதிகமாக அல்ல சொல்லி காட்டுறாங்க. குரானை படித்து பார்த்தா தெரியும், ஓதி பார்த்தா தெரியாது, படித்து பார்த்தா தெரியும், தமிழாக்கம் பார்த்தா தெரியும். அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மதியன் நகரத்துக்கு வந்தாங்க. ஒரு பிரச்சனைனால ஓடி வந்தாங்க. வந்த நேரத்தில் நீர்த்துறைக்கு வர்றாங்க. நீர்த்துறைக்கு வந்தேன்னு சொன்னா அங்கே அல்லாஹ் குரானில் சொல்கிறான், அரபி என்ன சொல்ல டைம் இல்லை, குறியீட்ட காலத்தில் முடிக்க வேண்டியிருக்குது. அல்லாஹ் குரானில் சொல்லி காட்டினான், மக்கள் எல்லாம் ஒரு கூட்டம், மக்களில் ஒரு கூட்டம், அவங்க வந்து நீர் இறைத்து கொண்டு இருக்காங்க. அவங்களுடைய தேவைக்காக நீர் எடுத்துக்கோங்க. அதில் 2 பெண்கள் வந்து ஒதுங்கி நிற்கிறாங்க. அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்குறாங்க, காலமாக துபக்குமா, ஆண்களை கண்டு வெட்கத்தின் காரணமாக ஒதுங்கியிருக்காங்க. இவங்களும் தண்ணீர் எடுப்பதற்காக வந்திருக்காங்க, நீர்த்துறைக்கு வந்திருக்காங்க. ஆண்கள்லாம் கூட்டமாக இருக்குது. 2 பெண்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அதை பார்த்து கேட்குறாங்க, நீர்த்துறையில் நிற்கக்கூடிய அந்த பெண்களை பார்த்து, காலமாக துபக்குமா, அவங்க 2 பிரச்சனை என்னம்மா அப்படின்னு கேட்குறாங்க. அதற்கு அவங்க பதில் சொன்னாங்க, காலத்தா அலா நஸ்கி ஹத்தா இஸ்திரியா, நாங்கள் தண்ணீர் இறைக்க முடியாது, இந்த மேய்ப்பாளர்கள் ஆண்களாகி அவர்கள் விலகும் வரை. அவங்க தண்ணி கருத்து என்ன, அவங்க தண்ணி இறைச்ச பிறகு நாங்கள் தண்ணி இறைக்க முடியும், நாங்கள் 2 பெண்களாக இருக்கோம், ஆண்கள் கூட்டம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காரணம்னு சொல்கிறாங்க. வாபூனா ஷேகுல் கபீர், எங்கள் தந்தை வயது முதிர்ந்த தள்ளாடியார், அவரால் வந்து தண்ணீர் இறைக்க முடியாது, அவருக்கு குவத்து இல்லை, அவருக்கு சக்தி இல்லை, அதனால நாங்கள் வந்தோம் என்று சொன்ன உடனே, அப்படியாமா இறக்க தண்ணீர் காரணம் மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃபஸகா லஹுமா, அவர் 2 பேருக்கும் தண்ணீர் இறைத்து கொடுத்தாங்க. அல்லாஹ் அருள் காட்டினா இல்லையா? சும்மா தவல்லா இல தில்லி, பின்பு அந்த நிழலுக்கு வந்து நிழலில் வந்து நின்று அல்லாஹ் இடத்துல துவா கேட்டாங்க. ஃபகால ரப்பி இன்னி லிமா அன்சல்த இலைய மின் ஹைரில் ஃபகீர். இந்த துவாவை நீங்கள் எப்போதுனா வெயிட் இருக்குன்னு சொல்லி இமாம் தஃப்சீருடைய உலமாக்கு சொல்லி காட்டுவாங்க. ஏதாவது ஒரு சேவை செஞ்சுட்டு, ஏதாவது ஒரு உதவி செஞ்சுட்டு கேட்டால் கிடைக்கும். அப்படி தானே கிடைக்குது. அல்லாட்ட என்ன கேட்குறாங்க? இது பொத்தம்பதுவாக சொல்கிறாங்க. கஷ்ட நேரத்தில் ஓதுனா கஷ்டத்துக்கு உதவி செஞ்சுட்டு அல்லா இடத்துல தன்னுடைய கஷ்டத்தை முறையிட்டாங்க. அப்படி தான் வசனமே சொல்லுது, தஃப்சீர் சொல்லலை, வசனமே நிறையா சொல்லுது. மூசா நபிபாருடைய பண்பு, உயர்ந்தவருடைய பண்பு. ஒரு பெண்களுக்கு உதவி செஞ்சுட்டு, அவர் தந்தை முடியாமல் இருக்காங்க, அவங்களுக்கு உதவி செஞ்சுட்டு அல்லா இடத்துல நல்ல வந்து துவா கேட்குறாங்க. இறைவா, என்னுடைய இறைவா, நிச்சயமாக நீ எனக்கு எதை வழங்கினால் நன்மையிலே அதற்கு நான் தேவையுடையவனாக இருக்கேன். அல்லாஹ் கொடுத்தானா இல்லையா? அதே அவருடைய தந்தையை வேலைக்காரரை வச்சு உணவு கொடுத்தாரா இல்லையா? அவர் தந்தையே அந்த பெண்களை திருமணம் செய்து கொடுத்தாரா இல்லையா? எங்கே இருக்கிறது? இந்த இரக்கத்தின் காரணமாகத்தான் இவர் மூசா அலைஹிஸ்ஸலாம் இரக்கம் காட்டியதுனால அவர்களும் இரக்கம் காட்டின அல்லாஹ் மூலமாக என்று அந்த வசனத்துக்கு அர்த்தமாக இருக்கிறது. எனவே பாசத்துக்குரிய சகோதரர்களே, ஒன்றை மட்டும் தெரிந்து கொள்ளுங்கள். இன்று ஆட்சியாளர்கள் ஆட்டம் போடுகிறார்கள். ஆட்சியாளர் நம்ம இந்த நாட்டை சொல்லலை, நம்ம நாட்டு ஆட்சியாளர்கள் ஆட்டம் போடுகிறார்கள். அழிவுக்கு காரணமாக இல்லை, அல்லாஹ் தண்டிப்பதும் இல்லை, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விட்டு வைத்திருக்கிறான். இதற்கும் காரணம் அல்லாஹ்வுடைய இரக்கம் தான் என்பதை புகாரி, முஸ்லிம் போன்ற நூல்கள் வழியாக நம்மால் அறிய முடியுது. அல்லாஹு தாலா சொல்வதாக ஹதீஸ் ஷரீஃபில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிகளார் சொல்லி காட்டினாங்க, இன்னல்லாஹ் கதப கிதாபன், அல்லாஹு தாலா ஒரு ஏட்டை எழுதிட்டான். எப்போ? கபல யஹ்லுகல் ஹல்க, படைப்பினைகள்லாம் படைக்கிறதுக்கு முன்னாலேயே அல்லாஹ் ஒரு ஏட்டை எழுதி வச்சுட்டான். அந்த ஏடு மற்ற எங்கே இருக்குதுன்னா அரிசிக்கு மேலே இருக்குது, அவனுக்கு அருகாமல் இருக்குது. அதில் என்ன எழுதி வச்சாங்கன்னா, இன்ன ரஹ்மதி, என்னுடைய இரக்கம், என்னுடைய கருணை, சபகது கலபி, என் கோபத்தை விட முந்தி விட்டது. அதனால தான் இன்னைக்கு அமித்ஷா தப்பிச்சிட்டு இருக்கான், அயோக்கியனாக இருக்கக்கூடியவன். இதனால நம்ம என்னைக்கோ சாவ போறோம். அதை வந்து அல்லாஹுக்காக வேண்டி வாழ்ந்து செத்ததில் என்ன அர்த்தம் இருக்கிறது? சபகத் கலபி, என் கோபத்தை விட என் கருணை, என் இரக்கம் மேய்த்து விட்டது. அதனால தான் எல்லாரும் வாழ்ந்துட்டு இருக்கான், பாவி எல்லாம். காரணம் என்ன தெரியுமா? அரிசிக்கு மேலே அல்லாஹ் இப்படி எழுதி வச்சுட்டு மாறு செய்வானா? அல்லாஹ் வாய்தா ஹிலாஃப் செய்வானா? மனிதன் வேணா செய்வான். அல்லாஹ் வயது ஹிலாஃப் செய்வான். வயதுனா நரகத்தில் போடுறேன், இப்படி தப்பு செஞ்சுட்டு வந்தா நீ ஈமான் கொண்டு வந்தா அப்படின்னு சொன்னா அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுத்துருவான். எச்சரிக்கைக்கு மாறு செய்வான். ஆனால் வாதாவுக்கு மாறு செய்வானா? வாதா செய்யணும் மனிதன். வாதானா எனது வாக்குறுதி, வாக்குறுதி. எனவே அருமைக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய பண்புல இரக்கம் இருக்கிறது. பொதுவாக எல்லாருக்கும், முஸ்லீமும் காவிரி கிறிஸ்தவன் எவனே பார்ப்பதில்லை.
அதனால தான் இஸ்லாத்தை பந்தாடக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பாதுகாப்பு வழங்கியிருக்கான் என்ற செய்தியை நம்ம என்ன செய்யறோம், அந்த தஃசீர் மூலமாக பார்க்குறோம். இந்த ஹதீஸுக்கு விளக்கம் எழுதக்கூடியவங்க என்ன எழுதுறாங்க தெரியுமா? அருமையாக எழுதுறாங்க. இன்னைக்கு நடக்கிற மாதிரி இருக்கு. எப்படிப்பட்ட மோசமானவனாக அல்லாஹ்வோடு போர் தொடுக்கக்கூடியவனாக இருந்தாலும் சரிதான், அல்லாஹ் அவனுடைய கருணையின் காரணமாக, அவனுடைய இரக்கத்தின் காரணமாக அவன் காபீரா இருந்தாலும் சரிதான், துன்யாவில் அவனுக்கு நியமத்தை அள்ளி வாரி வழங்குவான், நீண்ட ஆயுளுக்கு வாழ வைப்பான். என் சொந்த கருத்து அல்ல, இந்த ஹதீஸுக்கு சரகு செய்யக்கூடிய, விளக்கம் செய்யக்கூடிய எழுதுறாங்க. எனவே பாசத்துக்குரிய சகோதரர்களை, அதனால பாவிகள் மீதும் அல்லாஹ் இரக்கம் காட்டுறான். நாமளும் இரக்கம் காட்ட வேணும். ஒருத்தன் திருந்தவே இல்லை, ஒருத்தன் வந்தவே இல்லை, கடுமையாக பாவம் செய்கிறான், அவனை கண்டி அல்லாஹ் அவனை மன்னிச்சிருன்னு சொல்லணுமா? நம்ம சில நேரத்தில் மனிதன் என்ற அடிப்படையில் தவறு நம்மளை மிஞ்சி பயான் மூலமாகவோ இது மூலமாக நம்ம அவங்கள ஏசி விடுகிறோம், அல்ல தனி மனிதனை ஏசி விடுறாங்க. ஒரு ஹதீஸ் வருது, முஸ்லீம் ஷரீஃப்லையும் வருது, வேற கிதாப்லேயும் வருது. நமக்கு முன் வாழ்ந்த சமுதாயத்தில் பனு இஸ்ரவேலில் ஒரு ஆபிது இருந்தாங்க. ஆபிதுனா யாரு? வணக்கசாலி, கடுமையாக வணக்கம் புரிவார், இறைவனுக்கு நெருக்கத்தை பெற்றவர். இன்னொரு ஆள் யாருன்னா கடுமையாக பாவம் செய்யக்கூடியவர். ரெண்டு எதிரும் புதிரும். அப்போ அந்த ஆபிது நினைச்சாரு, என்ன சொல்றாருன்னு சொன்னா, முஸ்லீம் சையான ஹதீஸ்ல இருந்து ஆபிது நினைச்சாரு, இவ்வளவு துறைக்கு பாவம் செய்யறானே, நன்மையே செய்ய மாட்டேங்கானே, அல்லாஹ் உன்னை மன்னிக்கவே மாட்டான்டா, தொலைஞ்சி போ சொல்லி அந்த பாவியாரை பார்த்து வணக்கசாலை சொன்னார். சொன்ன உடனேயே அல்லாஹுக்கு என்ன செஞ்சது? கோபம் வந்துருச்சு. என்னுடைய அதிகாரத்தை தலையிட்டு அவர் பாவத்தை மன்னிக்க மாட்டேன், அந்த பாவியுடைய பாவத்தை மன்னிக்க மாட்டேன், நீ கையில் எடுத்துக்கிட்டியா? இன்னைக்கு அமித்ஷா எப்படி வக்ஃபுல் இல்லா, அல்லாவுடைய சொத்தை கையில் எடுத்தானோ அதுபோல கையில் எடுத்துக்கிட்டா. இந்த ஆபிது எடுத்துக்கிட்டார். எடுத்த உடனே அல்லாஹ் பார்த்தான், இப்படியா செய்கிற, அவருடைய பாவத்தை மன்னிச்சிடறாங்க, ஓ நன்மையை அழிச்சிடறேன் அப்படின்னு தீர்ப்பு வழங்கியதாக நீங்கள் புகாரி முஸ்லீம் வழியாக நம்ம என்ன செய்யலாம் பார்க்கலாம். எனவே அருமைக்குரிய சகோதரர்களே, பாவிகளாக இருந்தாலும் கூட அவர்கள் மீது இரக்கம்பட்டு, இவர்கள் ஏன் தௌஹீதுக்கு வரவில்லை, இவர்கள் ஏன் பிதாத்தை செய்து கொண்டு இருக்கிறார்கள், அல்லாஹ் அவர்களுக்கு நேர்வழி காட்ட வேண்டுமே, இவர்கள் ஏன் அநியாயம் செய்கிறார்கள், அக்கிரமம் செய்கிறார்கள் என்றுதான் இஸ்லாம் பார்க்க சொல்கிறது. அந்த அளவுக்கு மார்க்கம். காரணம் என்ன? அல்லாஹ் தந்த மார்க்கம். எனவே அருமைக்குரிய சகோதரர்களே, புக்கராக்கள் மீது நாம் இரக்கம் காட்ட கடமைப்பட்டிருக்கிறோம். ஏழைகள் மீது, மிஸ்கின்கள் மீது இரக்கம் காட்ட கடமைப்பட்டிருக்கிறோம். அதுபோல ஊழியர்கள் மீது இரக்கம் காட்ட கடமைப்பட்டிருக்கிறோம். ஐத்தாம் எத்தீம்கள் மீது அரவணைக்க கடமைப்பட்டிருக்கிறோம். பாதிக்கப்பட்டவர்கள் மீது இரக்கம் காட்ட கடமைப்பட்டிருக்கிறோம். நோயாளியை நீங்கள் அந்த நேரத்தில் தட்டி கொடுத்தா, எல்லோரும் எவ்வளோ பெரிய தவக்குள் இருந்தாலும் சரிதான், ஒரு ஆறுதல் இருக்கிறது, அது பெரிய அவங்களுக்கு வெயிட்டாக இருக்கும். அதாவது சில நேரத்தில் எவ்வளோ அறிவுரையும் அவங்களுக்கு செவிமடிக்க முடியாது. அந்த நேரத்தில் ஒருவர் ஆபரேஷனுக்காக சேர்க்கப்பட்டிருக்கிறது, அவருடைய சொந்தக்காரர்கள் அங்கே எங்கேயும் போகிறார்கள், பிழைப்பார்களா பிழைக்க மாட்டார்களா இந்த அளவுக்கு மோசமாக இருக்கிறது. அந்த நேரத்தில் அவங்க முதுகு தடவி கொடுத்து அல்லாஹ் இருக்கிறான் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் அவங்களுக்கு பெரிய புஷ்டி வருது. இது ஒரு இறக்கமாக இஸ்லாம் என்ன செய்து பார்க்கிறது. ஆதரவற்றவர்கள், அதுபோல ஏழை பாலைகள், அதுபோல இது இறக்கம் என்னன்னா வாயால் சொல்லிட்டு போறது, சொல்லுலையும் இறக்கம் காட்டணும், செயலில் இறக்கம் காட்டணும், எல்லா சூழ்நிலையும் இறக்கம் காட்டணும் என்ற செய்தியை குர்ஆனும் ஹதீஸும் படம் எடுத்து காட்டுது. நபிகளார் இறுதியாக சொல்லி காட்டுறாங்க ஒரு ஹதீஸுடைய கடைசியில், அல்லாஹ் தஆலா இறக்கத்தை யார் இடத்துலேருந்து கலட்டிடுவாங்கன்னா, மூதேவி இடத்துலேருந்து, அரக்கன் இடத்துலேருந்து. அதான் இந்தியாவை ஆட்சி செய்து கொண்டு இருக்கிறது. இறக்கத்தை செய்யணும், நீங்கள் இறக்கமே காட்ட தேவைடா, எங்களுக்கு எங்களுடைய ஹக்கையே நீங்கள் பறிக்கக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள், அல்லாஹ் தஆலா அவங்க மூதேவி ஆக்கிட்டா என்ற செய்தியையும் நபிகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அது அன்பைக்குரிய சகோதரர்களே, இந்த பயானிலிருந்து நீங்கள் புரிந்து கொள்ள, ஹுத்பாலிருந்து புரிந்து கொள்ள வேண்டியது அலாமத்துல் ஈமான். இங்கே இரக்கம் காட்டுவது ஈமானுடைய அடையாளமாக சொல்லி காட்டப்படுது. ரசூலுல்லாஹ் சஹாபாக்களை கூட கண்டிச்சாங்க. அதாவது அபு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு மிகப்பெரிய சஹாபி, ரசூலுல்லாஹ்வுக்கு விருப்பமான சஹாபி. அவர் அடிமையை போட்டு அடிக்கிறாங்க. அடிக்க சாதாரண நேரத்தில் கோபத்தினால அடிக்கிறாங்க, சில தவறுனால அடிக்கிறாங்க. அடிக்கக்கூடிய நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சத்தமிடுறாங்க, அபா மசூதே சொல்கிறாங்க, நிறுத்துங்கிறாங்க. கோபத்தில் நமக்கு தெரியாதுல்ல, சமயத்து சௌத்தன் ஹல்ஃபி, அதாவது அந்த அபு மசூது பின்னால் இருந்து சத்தத்தை கேட்குறாங்க, ஆனால் அவங்களுக்கு அதை கோபத்தினால செவிமடிக்க முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் அந்த சஹாபியே சொல்கிறாங்க, ரசூலுல்லாஹ் சத்தம் கொடுக்குறாங்க, என்ன நிறுத்துங்கிறாங்க, நான் அவரை அடிமையை போட்டு அடிச்சிருக்கேன், எனக்குள்ள அடிமை அடிச்சிட்டு இருக்கேன். உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்தில் வந்த உடனே ஒரு ஹதீஸில் சாட்டை கீழே போட்டால் வருது, ஒரு ஹதீஸில் தன்னால் கீழே விழுந்துன்னு வருது. ரசூலுல்லாஹ்வுடைய கண்ணியத்தின் காரணமாக சொன்னாங்க, இப்படி போட்டு அடிக்கிறியே இறக்கம் இல்லாமல், அல்லாஹ் உன் மீது ஆதிக்கம் செலுத்துறதுக்கு
அல்லாஹ் போதுமானவன், பயந்து கொள் என்று சொன்ன உடனே இந்த வார்த்தைக்காக வேண்டியே அந்த உத்தம சஹாபி அல்லாஹ்வுடைய திருமுகத்துக்கான இந்த அடிமையை விடுதலை செய்கிறேன், அதற்கு பரிகாரம் ஆகட்டும் நான் செய்த பாவத்திற்கு என்று அவர் இரக்கம் காட்டினதாக பார்க்கணும். இரக்கம் என்பது வலாக்கின்னா ரஹ்மத்துல் ஆம்மா, ரஹ்மத்துல் ஆம்மா எல்லார் மீதும் என்ன செய்யணும், இரக்கம் காட்டணும். பாருங்களேன், நபிகள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த ஹதீஸ்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது, சுருக்கமாக சொல்லிட்டு போயிடுறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு தொழுகைக்கும் ஒவ்வொரு உதுவுலையும் மிஸ்வாக் செய்வதை கட்டாய கடமையாக்கியிருப்பேன் என்று நான் நினைக்கிறேன். ஆனால் என் மக்களுக்கு, என் சமுதாயத்துக்கு கஷ்டமாயிடுமோ என்று அஞ்சி அதை சுன்னத்தாக விட்டுட்டு போனேன். இப்படி எத்தனையோ சம்பவங்கள் பார்க்கலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, இஷா தொழுகையை தொழுவது இரவின் நடுநிசையில, குறிப்பாக நம்முடைய பாணியில் சொல்ல வேண்டும் சொன்னால் இரவு 1 மணிக்கு இஷா ஜமாத் நடப்பதுதான் நல்லதாக இஸ்லாம் பார்க்கிறது. ஹதீஸ் ஷரீஃபில் வருகிறது. நபிகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, என் உம்மத்தின் மீது நான் கஷ்டத்தை கருதவில்லை என்று சொன்னால் அந்த உம்மத்தின் மீது இறக்கப்படுறேன். ஆனால் சிரமம் இல்லை என்று சொன்னால் இஷா தொழுகையை இரவின் நடுநிசையில், நிஸ்ஃபுல் லைல் என்று வருகிறது, சுலுசுல் லைல் என்று வருகிறது, இரவு நடுநிசையில தொழுக வைத்திருப்பேன். என் உம்மத்திற்கு மீது இறக்கப்பட்டதுனால அதை நம்ம என்ன செய்யணும், ஒத்து வந்தவன தொழுகிறோம் என்ற செய்தியும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஒன்றும் இல்லைங்க, போன நம்ம மாதம் ரமதான் இல்லைங்களா, ஷவ்வால், அந்த தொழுகையே தராவி தொழுகை சொல்கிறோம், இரவு தொழுகைன்னு சொல்கிறோம், எப்படியே சொல்லிட்டு போகிறோம். ஆனால் இந்த தொழுகையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து ஜமாத்தோட தொழுதாங்க. ஜமாத்தோட தொழுறாங்க. புகாரில் வருது, முஸ்லீம் ஷரீஃபில் வருது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதில் அதாவது ஸலாத்துல் லைல் இதை நீங்கள் தராவின்னு சொன்னாங்க, அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஜமாத்தை நடத்தினாங்க. அதில் சிலர்கள் சேர்ந்துட்டாங்க. ஒரு நாள் முதல் நாள் கூட்டம் வந்தது, 2வது நாள் அதுக்கு மேலே வந்தது, 3வது அப்படி 3வது நாள் அதுக்கு மேலே கூட்டம் வருது. ஜனங்கள் அதிகமாயிட்டாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு பின்னால் ரமதானில் தொழுவதற்கு அதிகமாயிட்டாங்க. பின்பு நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹதீஸில் ராவி சந்தேகப்படுகிறார், 3வது இரவா 4வது இரவா தெரியல, ரசூலுல்லாஹ் வீட்டை விட்டு வெளியே வரல. பார்த்தா கூட்டம் திமின்னு இருக்குது. இப்போ எப்படி இருக்கு, நம்ம அப்படி இருக்குது. இப்போ எப்படி இருக்குன்னா அந்த ஜும்மாவில் சொல்லலை, ரமதானில் எந்த பள்ளியில் எப்படி இருந்ததோ அது மாதிரி இருக்குது. ஆனால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியுது, கூட்டம் வந்து கடுமையாக வந்துருச்சு, மோதக்கூடிய அளவு நிறைய வந்துட்டாங்க. இது ரசூலுல்லாஹ் உட்காந்து பார்க்குறாங்க. பார்த்துட்டு ரசூலுல்லாஹ் வேணுமென்றே தெரிந்து கொண்டே தான் தன்னுடைய அறையிலிருந்து பள்ளிவாசலுக்கு வராமல் இருந்தாங்க. பெருமானார் சொல்கிறாங்க, இன்னி ஹஷீது அன் துஃப்ரல அலைக்கும் உதாரிக்க ஃபி ரமதான். ரமதானில் இப்படி தொழுகிற இடத்த வந்தாங்களே, 3 நைட்டோ 2 நைட்டோ 3 நைட்டோ வந்த தொழு வந்தாங்களே, வந்த நேரத்தில் கூட்டம் அதிகமானதை பார்த்து என் இறைவன் எங்கே இந்த சமுதாயத்தின் மீது கடமையாக்கிறோம் என்ற பயத்தினால, அந்த இறக்கத்தினால தான் நான் வீட்டில் உட்காந்துக்கிட்டேன். இப்போ வகை வர்றதில்லை, அதனால நம்ம தொழுதுட்டு இருக்கோம். ஆனால் இந்த தராவி என்று சொல்லப்படக்கூடிய, இரவு தொழுகை என்று சொல்லப்படக்கூடிய இந்த தொழுகையை கூட ரசூலுல்லாஹ் இறக்கத்தின் காரணமாக தான் சுன்னத்தாக்கப்பட்டிருக்க அளவுக்கு என்ன செய்யுது, ஹதீஸ் ஷரீஃபில் நம்ம என்ன செய்யணும் பார்க்குறோம். அதுபோல் நிறைய செய்தியை சொல்லலாம். முஆத் ரலியல்லாஹு தஆலா, சுருக்கமாக சொல்கிறேன், முஆத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தொழுகை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுவாங்களாம். முஆத் இப்னு ஜபல் பெருமானாருக்கு ரொம்ப நெருக்கம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யமனுக்கு அனுப்பும்போது அந்த ஹதீஸ்லாம் உங்களுக்கு தெரியும். என்ன சொன்னாங்கன்னு சொன்னா, நீங்கள் எமனுக்கு உங்களை அதிகாரியாக அனுப்புகிறேன், நீங்கள் வரக்கூடிய நேரத்தில், பின்னால் இந்த மதீனாவுக்கு வரக்கூடிய நேரத்தில் என்னை உயிரோடு பார்க்க மாட்டீர்கள், இந்த கருத்துப்படை, என்னை உயிரோடு பார்க்க மாட்டீர்கள், என்னுடைய ரவுதா ஷரீஃபை தான், என்னுடைய மக்பராவை தான் நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்ன உடனே தேம்பி 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 அழுத சஹாபி அந்த முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹ்வோட இஷா தொழுகிறார்கள், ஜமாத்தா தொழுகிறார்கள். தொழு வைத்து விட்டு அவங்க கூட்டத்தாருக்கு போய் இமாமத் செய்கிறார்கள். இந்த ஹதீஸ் உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும். அவங்க கூட்டத்தாருக்கு இமாமத் செய்கிறாங்க. இமாமத் செய்யக்கூடிய நேரத்தில் சூரத்துல் பக்ரா ஓதுகிறாங்க. நம்ம ஓதுவோம்ல, அது ஃபஜ்ரா இருந்தாலும் பரவாயில்லை, அது இஷாவா இருந்தாலும் பரவாயில்ல, இன்னாத்தைனா கல்கௌசர், அதை விட சின்ன சூறா இருக்கான்னு தேடி பார்க்குறோம். குர்ஆன்ல இல்லை அப்படி நம்ம பார்க்குறோம். ஆனால் அவங்க சூரத்துல் பக்ராவை ரசூலுல்லாஹ்வோட இமாமமான்னு தொழுதுட்டாங்க. பின்பு கூட்டத்தாருக்கு போய் இமாமத் செய்கிறாங்க. புகாரி முஸ்லிம்ல தமிழ்லே வருது, இமாமத் செய்கிறாங்க. இமாமத் செய்யக்கூடிய நேரத்தில் சூரத்துல் பக்ரா எடுத்து ஓதுறாங்க. பெரிய சூறா உங்களுக்கு தெரியும். அதில் ஒரு சஹாபி சலாம் கொடுத்துட்டு, தொழுகையில் இடையிலேயே சலாம் கொடுத்துட்டு விலகிட்டு தனியாக தொழ ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே மற்ற சஹாபாக்கள் சொன்னாங்க, முனாஃபிக் ஆகிட்டீங்களா, நயவஞ்சகர் ஆகிட்டீங்களா, நயவஞ்சகர் இந்த வேடம் போடுவாங்க, அப்படி ஆகிட்டீங்களா என்று கடினமான வார்த்தையை சொன்ன உடனேயே அவங்க சொன்னாங்க, நான் ரசூலுல்லாஹ்ட்ட போகிறேன், எங்கள் தீவு ரசூலுல்லாஹ் தான்,
இதுக்கு தீர்வு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். அதனால் நபிகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை போய் சொல்ல போகிறேன். சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய திருத்தூதரே முஆத் இப்னு ஜபல் உங்களோடு எப்படி சொல்கிறாங்க, உங்களோட இஷா தொழுவிட்டு வந்து அதே இஷாவை மடக்கி இங்கே கூட்டத்தாருக்கு தொழ வைக்கிறாங்க. அவங்க நல்ல விஷயத்தாரியாக இருக்கிறாங்க. நாங்கள் வந்து ஒட்டகத்துக்கு தண்ணீர் பாய்ச்சக்கூடியவர்கள், பகல் நேரத்தில் நாங்கள் விவசாயம் செய்யக்கூடியவர்கள், நாங்கள் கூலி தொழிலாளிகள், நாங்கள் வேலை செய்யக்கூடியவர்கள், பகலெல்லாம் வேலை செஞ்சுட்டு வரோம். இஷா நிற்கும் போது எங்களுக்கு கஷ்டமாக இருக்கிறது. ஆனால் இப்படி நீட்டி ஓதுகிறார். அந்த அவர் சூரத்துல் பக்ரா ஓத ஆரம்பித்து நீட்டமாக போய் கொண்டே இருக்கிறது. அதனாலே நான் வந்து தொழுகையை முடித்து கொண்டேன். இடையிலே முடித்து கொண்டு சலா வாங்கினதான் அந்த ஹதீஸில் வருது. தனியாக தொழுக. ஆனால் இதில் முனாஃபிகின் என்று ஏழைய சஹாபாக்கள் குற்றம் சாட்டுகிறார்கள் என்று ரசூலுல்லாஹ்ட்ட இந்த பஞ்சாயத்து போகிறது, இந்த மசாயில் போகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படியா விசாரிச்சுட்டு முஆதை பார்த்து சொல்கிறாங்க, ஃபகால யா முஆத் அஃபத்தார் அந்த நீ இந்த சமுதாயத்தில் குழப்பத்தை ஏற்படுத்த போகிறீரா? தொழுக நன்மையை தான் செஞ்சார் என்ற சூழல் செஞ்சார். ஆனால் இப்படி தொழலாம், மாமங்கள் ஒப்புக்கொண்டா தொழலாம், மாமங்கள் திருப்தி அடைஞ்சா தொழலாம். அப்படி சொல்லிட்டு என்ன சொன்னாங்க தெரியுமா? இங்கே தான் விஷயம். அப்போ பெரிய சூறா வராங்க, நீங்கள் வஷம்சி வரக்கூடாதா? நம்ம யாருமே இஷால வஷம்சி வருகிறதே இல்லை. வஷம்சி ஓதிருக்கக்கூடாதா? வதுஹா வல்லைலி ஓதிருக்கக்கூடாதா? வல்லைலி இதா யக்ஷா ஓதிருக்கக்கூடாதா? சப்பீஸ்மா ஓதிருக்கக்கூடாதா அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே நம்ம புரிய வேண்டிய காரணம், பெருமானார் சொல்கிறாங்க, இந்த சமுதாயத்தின் இறக்கத்தின் அல்லாவுக்கே தொழுகையாக இருந்தாங்க தான். காரணம் என்ன தெரியுமா? நான் இறக்கப்படுகிறேன். அந்த ஹதீஸ் இப்படித்தான் முடியும். பெரியவர்கள் இருப்பார்கள், வயோதிகர்கள் இருப்பார்கள், பலகீனமாக இருப்பார்கள், தேவை உடையவர்கள் இருப்பார்கள், முசாஃபிர் இருப்பார்கள். அதனாலே நான் இறக்கப்பட்டு இந்த மாதிரி கண்டித்ததாக அந்த ஹதீஸ் முடியும். எனவே பாசத்துக்குரிய சகோதரர்களே, இரக்கம் என்பது ஈமான்ல உள்ளது, இரக்கம் என்பது ரஹ்மானுடைய தன்மையில உள்ளது, இரக்கம் என்பது பெருமானாருடைய பண்பில உள்ளது, இரக்கம் என்பது நபிமார்களுடைய கண்ணியத்திலே உள்ளது. இரக்கம் இருந்தால்தான் இரக்கம் உள்ள ரஹ்மான் நம் மீது இறக்கப்படுவதாக குர்ஆனும் சுன்னாவும் பேசுகிறது. அப்படிப்பட்ட நல்ல வாழ்க்கை வல்ல ரஹ்மான் யாருக்கும் தருவான என கூறி என்னுடைய ஹுத்பாவை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியா வல் முர்ஸலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத் ஃபகத் क़ால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் அஸீம் வல் ஃபுர்கானில் மஜீத் வ நஜ்ஜினா பிர்ஹமதிக மினல் கௌமில் காஃபிரின். அருமைக்குரிய சகோதரர்களே, நாட்டிலே நடக்கக்கூடிய செய்தி எல்லாமே உங்கள் எல்லோருக்கும் தெரியும். ஆனால் விடிய விடிய பார்த்தால் கூட, விடிஞ்சு பார்த்தால் கூட வேதனையும் சோதனையும் அதிகமாகிறது. நபிமார்களை பின்பற்றியவர்களுக்கு எந்த அளவுக்கு தொல்லை கொடுத்தார்களோ, ஃபிரௌன் தொல்லை கொடுத்தானோ, அதற்கு எந்த விதத்திலையும் குறையில்லாமல் அமீஷா போன்றவர்கள் நம் மீது ஆதிக்கம் செலுத்துகிறார்கள். நியாயமன்றி அது பெருங்கொண்ட கூட்டம் முஸ்லீம் அல்லாதவர்களே கேட்கிறார்கள். நல்லவர்கள் இருக்கிறார்கள் தமிழ்நாட்டில், ஆனால் சில பொல்லாதவர்கள் வந்து அந்த இருக்கிறார்கள். அதாவது நீதிமன்றத்திலையும் ஆட்சி அதிகாரத்தில் இருக்காங்க. இருந்தாலும் கூட அயோக்கியருடைய கைதான் ஓங்குகிறது எங்கே பார்த்தாலும் கூட. அதனால நாம இந்த நேரத்தில் நான் அரசியல் பேச வரல. என்னை விட நீங்க ஆழமாகவும் நீளமாகவும் அகலமாகவும் இந்த செய்தியை கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஒரு அதை கேட்கக்கூடிய நேரத்தில் நமக்கு ரொம்ப வேகம் வரும். ஆனால் நாம் செய்யக்கூடிய இங்கே வந்து நான் பேசின உடனே, இங்கே இந்த ஜிம்மாவில் பேசின உடனே அமித்ஷா அப்படி குப்பரை அடித்து மறுநாளே வந்து இதை வாபஸ் வாங்க போகிறதுக்காண்டி பேசலை. இங்கே ஏன் பேசுறீங்க கேட்கலாம். நீங்கள் ஒன்னே ஒன்றும், நம்ம இடத்துல அவன் இடத்துல ஆயுதம் இருக்கமா, இந்த இடத்துல துவா என்ற ஆயுதம் இருக்கிறது. அதை வைத்துத்தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் ஜெயித்தார்கள், கண்மணி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜெயித்தார்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஜெயித்தார்கள், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் ஜெயித்தார்கள், அனைத்து நபிமார்களும் ஜெயித்தார்கள். குர்ஆனை படித்து பார்த்த பெருமக்களுக்கு மட்டுமே உணர முடியும். எனவே பாசத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் துவா கேட்க சொல்கிறான், வனஜ்ஜினா பிரஹ்மத்திக மினல் கௌமில் காஃபிரீன். அக்கிரமக்காரர்கள், அநியாயக்காரர்கள், ஆட்சியில் இருந்து அட்டுழியம் பண்ணக்கூடியவர்கள் இருந்து யா அல்லாஹ் உன் கருணையா எங்களுக்கு வெற்றியை தருவாயாக. ஒரு சின்ன ஆயத்து, குர்ஆன் ஆயத்து, சூரத் யூனூஸ் 86 வசனம். அருமைக்குரிய சகோதரர்களே, இந்த வசனத்தை எழுதக்கூடிய இமாம் இப்னு கஸீர் பேசுவார், ஆட்சியாளர். ஏன்னா மேல் உள்ள வசனம் அப்படித்தான் வருது, இப்னு கஸீர் சொல்லணும் அவசியம் இல்லை. அதாவது ஆட்சியாளர்கள், அதிகார வர்க்கம், அநியாயக்காரர்கள் நம் மீது ஆதிக்கம் செலுத்தக்கூடிய துவா ஓத சொல்றாங்க. துவா சொல்றதில்லை. அதுக்கு முன்னால் உள்ள பார்த்தா மூசா அலைஹிஸ்ஸலாம் சரித்திரம் வருது. ஃபிரௌன் வந்து மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டத்தாரின் மோதிய சரித்திரம் வருது. அதனால அந்த ஆயத்தோடு தொடர்பு உள்ளது தான் இந்த துவா. நம்ம கேளுங்க, ஜும்மா நாள் துவா ஒப்புக்கொள்ளப்படுது. இந்த ஒன்று தான் வேண்டுதல் வைக்கிறேன்.
நம்மளால் எதுவும் செய்ய முடியாத அளவுக்கு சக்தி நம்மகிட்ட இல்லை. ஒரு பிம்பத்தை உருவாக்கிறான் அயோக்கியன் அமீஷா, ஒரு பிம்பத்தை உருவாக்கிறான். இப்படிலாம் பேசுறீங்களா? இதுக்கு மேல ஈமான்ல விலகினத்திலும் இதனால் ஒரு சிறைச்சாலைக்கு போனால் அல்லாஹ் இடத்துல உயர்ந்த சொர்க்கமா ஃபிர்தௌஸ் என்னும் சொர்க்கம் கிடைப்பதாக நாம் சஹாபாக்கள் மூலமாக குர்ஆன் மூலமாக அறிகிறோம். அருமைக்குரிய சகோதரர்களே, ஒரு பிம்பத்தை உருவாக்கிறான். என்ன பிம்பம் சொன்னா, வக்ஃபு சொத்து தான் ரொம்ப இருக்கான். ராணுவத்துக்கு பின்னால ரயில்வேக்கு பின்னாடி இப்படியே எல்லாட்டையும் தஸ்பீஹ் செய்ய சொல்லி அவ்வளோ பேர் செய்கிறான். நாம் வாழ்கிறோம், கோயில் சொத்து எவ்வளோ இருக்குது? நான் நெல்லையில் வாழ்கிறோம், டவுனில் வந்து கோயில் சொத்து எவ்வளோ இருக்குது? அதெல்லாம் சரியாக தான் நடக்குதா? ஆடு நனையின்னு ஓனாய் அழுதுச்சான். இதே பாராளுமன்றத்தில் திமுக சேர்ந்த எம்பிகள் இந்த வார்த்தையே சொல்கிறாங்க. அருமைக்குரிய சகோதரர்களே, வீட்டில் உள்ள குழப்பத்தை நான் வந்து தீர்ப்பேன் என்று சொன்னால், முஸ்லீம்கள் அல்லாஹுக்காக வேண்டி செய்த சொத்து. இப்போ யாரும் புதுசா வாக்குவீங்க வரல. என்னைக்கு வந்து இவனுடைய ஆட்சி வந்ததோ அதுல இருந்து நமக்கு தெரிஞ்சு வாக்குவீங்க வரல. வாக்குவீங்கெல்லாம் பல்லாயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்னாலே வாழ்ந்து மரணிச்சுட்டாங்க. இப்போ என்ன சொல்றான், நான் சுருக்கமா சொல்லிடுறேன், சும்மா கொஞ்சம் நேரமான கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. அதாவது இது இந்த மாதிரி தான் பேச முடியும். அல்லாஹ் எடுத்து துவா கேளுங்க. அவன் என்ன சொல்ல வரானா தெளிவா பேசுறான். அவன் பேசுறது அப்படியே ஸ்லேட்ல ஓட்டுறான், அமித்ஷா பேசுறது அப்படி ஓட்டுறான், தமிழ்ல ஓட்டுறான், அவன் பேசுறது இந்தியில பேசுறது. அவன் என்ன சொல்றான்னா, அதாவது அரசாங்க சொத்துலாம் வகுப்பு போயிட்டான். டெல்லியில உள்ள 75% சொல்றான். அரசாங்க சொத்துலாம் வகுப்பு போயிட்டான். கோயில் சொத்து வகுப்பு போயிட்டான். திருச்செந்தூரை கொண்டு வரான். திருச்செந்தூர்ல 8 வருஷம் நான் இமாமா இருந்தேன், கத்தீபா இருந்தேன் திருச்செந்தூர்ல. அல்லாஹ் அக்பர் ராமகோபாலன் இருக்கும்போது என்ன சொல்லுவாருன்னு சொன்னா, உள்ள நுழைஞ்ச உடனே என்ட்ரன்ஸ்ல இருந்து முஸ்லீம்களுடைய சொத்து ஆரம்பிக்குது, இது இந்து புனிதமான கோயிலா முஸ்லீம்களுடைய நிலமா என்று கேட்கிறாங்க. அப்பவே ஆரம்பிச்சிட்டான். ஆனா ஊர் உள்ள பெரியவங்கெல்லாம் சொல்லி ஊருக்குள்ள ஒரு பள்ளிவாசல் இருப்பதாக சொல்லி அதுல ஒரு நாடார் கடை வச்சு ஆட்டுக்கறி கடை வச்சான். அது போய் உள்ள போய் பார்த்தா மெம்பர் எல்லாமே இருக்கு. என்ன சரித்திரம் கேட்டா, 100 வருஷத்துக்கு முன்னால வாழ்ந்தாங்க, மீனவர்களா வாழ்ந்தாங்க, போட்டுட்டு போயிட்டாங்க. இப்படி இருக்குது. இப்போ இந்த சொத்துலாம் சிவன் கோயிலுக்கு சொந்தம், அவனுக்கு சொந்தம், இவனுக்கு சொந்தம் சொல்றான். இவன்கிட்ட நீதி கிடைக்காது. அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல், பாபரி மஸ்ஜிது எல்லாமே டாக்மன் ஃபுல்லா முஸ்லீம்களுக்கே இருந்தது. அப்படி இருந்த நீதிமன்றம் சொன்னது, இந்துக்களுடைய மனசாட்சியின் பிரகாரம் தீர்ப்பு செய்யணும் சொன்ன உடனே வக்ஃபை வச்சு இப்போ என்ன செய்ய போறான், வக்ஃபை கொடுக்க போறான். இதுதான் செய்ய முடியும். அல்லாஹ் சொல்வத மாதிரி நீ அப்போது நீ ஹர்பு என்ற யுத்தத்தை வந்து பரப்புகிறாய், அல்லாஹ் அணைச்சிக்கிட்டே இருக்கான். அல்லாஹ்வுக்கு ஒரு டைம் வரும், அவன் விட்டு பிடிக்க மாட்டான், சுண்டி பிடிப்பான். ஒரு வினாடி தான் அவனை இழுக்கிறதுக்கு. அதாவது சட்ட ரீதியாக நம்ம சந்திப்போம், இறைவன் இடத்துல கையேந்துவோம். அதாங்க மேல நம்ம நசுக்கிடுவாங்க. எனவே பாசத்துக்குரிய சகோதரர்களை ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தி, என் வீட்டு சொத்துனா முஸ்லீம்களாக பொது சொத்துல இருந்து அவங்க தரல, அரசு சொத்துல இருந்து தரல, அவங்க கையில மடியில இருந்து சம்பாதிச்சது. மரணத்திற்கு பின்னால் என் கபருக்கு ஒளிமயமாக வேண்டி எனக்கு சொர்க்கம் கிடைக்க வேண்டும், அந்த சொத்தை கொடுக்கணுங்கிறான். அநியாயக்காரன், அக்கிரமக்காரன், யாரெல்லாம் நீ விடாத, துனியால இவனுக்கு ஒரு தண்டனை கொடுக்காம விடாத. அப்பதான் பாடமும் படிப்பினே இருக்கும். பிறவனை அழித்த அல்லாஹ், ஆமானை அழித்த அல்லாஹ், கார்முனை அழித்த அல்லாஹ், நீ விடாத என்று துவா கேளுங்க. உங்க குடும்பத்துக்கு கேட்கிறோன்னு இந்த ஜும்மால இதுக்காண்டி ஒதுக்குங்க. நோன்பு வச்சவர்களா இருக்கும். அருமைக்குரிய சகோதரர்களே, இந்த அட்டகாசம், இந்த அநியாயமும் நம்ம உள்ளத்துல இல்லைன்னு சொன்னா இல்லை. நம்ம அரசியல்வாதி இல்லை, எந்த அரசியல்வாதி நமக்கு தெரியாது. இன்னைக்கு திமுக வந்து கோர்ட்டுக்கு போகுது, அவன் கோர்ட்டு மயிருக்கு சமன் பண்ணணும், எங்கே போய் நீதி கிடைக்கும்? அவங்களால அதான் முடியும். எனவே பாசத்துக்குரிய சகோதரர்களே, சங்கர் மடத்துக்கு நிறைய சொத்துகள் இருக்குது, திருப்பதிக்கு நிறைய சொத்துகள் இருக்குது. இதில் போய் கவலைப்படாம நான் வந்து கவலைப்பட்டு அது நான் முஸ்லீம்களை கொண்டு உள்ள நினைக்கலாம். சட்டம் என்ன தெரியுமா? அதாவது நான் முஸ்லீம்கள் வந்து டொனேஷன் கொடுக்கூடாதான், அங்கே வந்து ஆதிக்கம் செலுத்தலாமா. அது படித்து பார்த்தா உங்களுக்கு தெரியும், அது கேட்டு பார்த்தா தெரியும். நான் முஸ்லீம்கள் வந்து வக்ஃபுக்கு வந்து டொனேஷன் எழுதக்கூடாதான், ஆதிக்கம் செலுத்தணுமா. கடைசியாக இறுதி தீர்ப்பு கோர்ட்டு இல்லை, கலெக்டர்லாம் யாரு? சங்கியெல்லாம் யாரோட சொங்கியோட சேர்ந்துட்டான். எனவே பாசத்துக்குரிய சகோதரர்களே, கடைசி நிலைமையில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். எனவே ஈமான் ஒன்னை தான் நாம் வந்து பதம் பார்க்க இருக்கிறான். காரணம் என்ன? முஸ்லீம்களா நீங்க வாழக்கூடாது, அடுத்து உங்களுக்கு ஓட்டு உரிமை இல்லைன்னு சொல்ல போறாங்க. அதனால இந்த நாடை வந்து அட்டகாசம் பண்ணி அட்டுழியம் பண்ணி முஸ்லீம்களுக்கு சொந்தம் இல்லை என்று சொல்லவர்தான் இந்த அரசாங்கத்துடைய நோக்கமாக இருக்கிறது. எனவே பாசத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்விடம் கையேந்து தான் நம்மளால முடியும், வேற ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா ஆட்சியாளர்களே போர் தொடுக்கக்கூடிய நேரத்தில், ஆட்சியாளர்களே மிகப்பெரிய அநியாய அக்கிரமம் செய்யக்கூடிய நேரத்தில், ஆட்சியாளர்களே நம் மீது பாயக்கூடிய நேரத்தில் என்ன செய்ய முடியும்? நாட்டில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது, நள்ளிரவு வரைக்கும் 2 மணி வரைக்கும்
பண்ணிட்டு விவாதம் பண்ணி இதை வந்து புஷ் கொடுத்து இப்படி சட்டத்தை ஏற்றணும். என்ன வந்துட்டு உனக்கு தலைவர் என்ன வந்துட்டு? ஓன் சொத்தா, கோயில் சொத்தா, அறநிலையத்துறை சொத்தா? அதாவது ஒரு அப்துல் ரஹீம் வந்து கோயில் சொத்துக்கு உரிமையாக முடியாது, ஆனால் முஸ்லீம்களுடைய சொத்துக்கு உரிமையாக சொன்னானே, சராசரி வரிவு இல்லையே. எங்க பாட்டம் போட்ட சொத்துல இன்னொன்னு வெடிகுண்ட விட்டான். என்ன தெரியுமா வெடிகுண்டா? கருத்து ரீதியா 1400 வருஷத்துக்கு முன்னாடி தான் இஸ்லாம் வந்துதான். 1600 வருஷத்துக்கு முன்னாலே வகுப்பு சொத்து ஆகிட்டான். சுதந்திரத்துக்கு முன்னாலே வகுப்பு சொத்து இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. எனவே பாசத்துக்குரிய சவர்களை அவங்களுக்கு தேவை வகுப்பு சொத்தை அடக்கணும், ஒடுக்கணும், அதன் மூலமாக முஸ்லீம்கள் நொறுக்கணும். வந்துட்டாங்க. அல்லாஹ்விடம் கையேந்துங்க, அல்லாஹ்விடம் துஆ செய்யுங்க. எனவே பாசத்துக்குரிய சவர்களை இந்த ஒரு வார்த்தையை சொல்லி நம்ம நான் முடிச்சுக்கிறோம். எனவே பாசத்துக்குரிய சவர்கள் இனி எவனையும் கை வைக்க முடியல. பாருங்க, முதல் ஆட்சிக்கு வந்து முதல் எழுதி நாம தாங்க. பாவன் மெசேஜ் அடித்தான், ஜும்மா வந்து இது பண்ணக்கூடாதுன்னா லேட்டாக தொழுவ சொன்னால் ஒரு பாடம் வருது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கந்தக்கிட்டதுலேருந்து வேதனை தாங்க முடியாமல் கேட்டாங்க. அசர் தொழுகை எதிரிகள் பால் அடிச்சிட்டாங்க. கேட்டாங்க, அந்த வார்த்தை தான் நமக்கு வருது. எங்கள் தொழுகையை பால் அடிச்சிட்டாங்க. மகரிப் தொழுகை, அசர் தொழுகை முடிஞ்சு மகரிப் கிட்ட நெருங்கிட்டு, மகரிபுடைய வத்தே வந்துட்டு மகரிப்பு நெருங்கிட்டு. ஹதீஸ் 2 மாதிரி இருக்குது. அல்லாஹ் தஆலா அவருடைய வீடுகளையும் கபர்களையும் நெருப்பால் நிரப்புவானாங்க. அதே அமீஷாவுக்கு நாங்கள் கேட்குறோம், அல்லாஹ்வே நீ கொடு, அவன் தான் முன்னால் என்ன செய்யலாம். அருமைக்குரிய சகோதரர்களே, நெஞ்சு பொறுக்கிறது இல்லை. ஈமான்ல கொஞ்சம் அணுளவு இருந்தா நாம இப்படி சும்மா இருக்க மாட்டோம். அல்லாஹ்ட்ட முறையிடுவோம். அல்லாஹ் இஸ்லாத்துக்கு வெற்றியை தருவானாக. இதன் மூலமா எவனும் நொறுக்கவும் முடியாது, அடிக்கவும் முடியாது. அபூ ஜஹலை பார்த்த கூட்டம், அபூ லஹபை பார்த்த கூட்டம், ஃபிரௌனை பார்த்த கூட்டம், ஆமானை பார்த்த கூட்டம், காரூனை பார்த்த கூட்டம், வளர்ப்புடைய இஸ்லாம் வளர்ந்தது. சகோதரர்களே, அனைத்து இந்துக்களும் வக்ஃப் சொத்துனா என்னன்னு படிச்சாங்க. யாருக்காக செய்தது? அல்லாஹ்வுக்காக செய்தது. எனவே இந்த சத்தியமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு ஈரேற்ற தரணும். அயோக்கியர்களுடைய அநியாயத்தை, அட்டுழியத்தை அல்லாஹ் நொறுக்க வேண்டும் என கூறி என்னுடைய ஹுத்பாவை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.